வாழ்க வளமுடன். அஷ்டமா சித்திகள். சித்தி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தவ பயனாக தொடர்ந்து தவம் செய்வதன் மூலியமாக நம்மளுக்கு பல வகை சித்திகள் கைவரப்பெறும். அதில் சில முக்கியமான சித்திகள் பெற்றவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். அதுலேயும் நம்ம ராமாயணத்தில் ஆஞ்சநேயரை பார்க்கலாம். இன்னும் நிறைய சித்தர்கள், எல்லா சித்திகளும் கைவர பெற்றவர்கள். அதில் நிறைய சித்திகள் இருக்குது அப்படின்னாலும் முக்கியமான அஷ்டமா சித்திகள், மிகப்பெரிய சித்திகள்னு சொல்லும்போது அனிமா, மஹிமா, கரிமா, லஹிமா, பிராப்தல், பிரகாமிய, ஈஸ்தர, வஸ்திர. அனிமா என்றபோது அணுவையும் விட குறைவான அளவு நம்ம சுருங்கிறது. மஹிமா மிகப்பெரிய உருவம் எடுக்கிறது. கரிமா மிக ஹெவியாக, ரொம்ப வெயிட்டான, வலுவாக மாறி அசைக்க முடியாத மலை போல் வெயிட்டோட மாறுறது. லஹிமா லேசாக, உடலை காற்றை போல மிகவும் லேசாக மாறி மிதக்கிற பவர். பிராப்தல் டு மேக் அவைலபிள் எனி திங் தட் இஸ் த டிசைடு, எது வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும். பிரகாமிய டு மேக் எனி விஷ் டு ஃபுல்ஃபில்டு, நம்மளுடைய விருப்பங்கள் அவற்றை நிறைவேற்றி கொள்ளும் தன்மை. ஈஸ்தர அது கண்ட்ரோல் டு என்டையர் யூனிவர்ஸ், இயற்கையை, பிரபஞ்சத்தை, கோள்களை எல்லாமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ற ஒரு சித்தி. வஸ்திர கண்ட்ரோல் எனி பீயிங், எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம மறையலாம், எங்கே வேணாலும் தோன்றலாம்ன்றது அஷ்டமா சித்திகள் பற்றி சொல்கிறாங்க. இது இருக்குது, அஷ்டமா சித்திகள் கைவரப்பெறும் அப்படின்றது பல சித்தர்கள் மூலியமாக, பல புராண கதைகள் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சித்திகள் பின்னாடி செல்லாமல் இறைவனை அடைவதே முழு மார்க்கமாக, இறைநிலையை அடைவது தான் முழு முக்கியமான மார்க்கமாக கொள்ள வேண்டும். தானே சித்திகள் பக்கம் நம்ம மனம் ஈடுபடக்கூடாது. எவ்வளோ சித்திகள் கைவர பெற்றாலும் சித்தர்கள் அவற்றை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அது தேவையில்லாத ஒன்று, இறைவனை அடைவதே ஒன்று முழுமை பேரான விஷயம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமாக இங்கே கருதணும். வாழ்க வளமுடன்.